Friends, welcome to Cookie Cooker Light. ஸோ இந்த இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், இட்லி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அது கூட வந்து இந்த மாவையும் சேர்த்து கலக்கிக்கலாம். ஃபஸ்ட் இது வந்து அப்படியே கலக்கிட்டு இது கூட வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பஜ்ஜி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ அந்த சால்ட் அந்த சில்லி பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இட்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இட்லிலையும் வந்து இந்த மாவு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஆயில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். அதில் வந்து இட்லி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது அப்படியே வந்து சாப்பிடலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், எண்ணெயே குடிக்காது. இப்போ நல்லா 2 சைடும் வந்து குக் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா இட்லியும் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வந்து கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அது பொரிஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். அது கூடவே வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பொரியும் போதே ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி 2 வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த ஜூஸ் கூட போட்டுக்கோங்க. ஸோ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுட்டு இது குயிக்காக வேகிறதுக்காக சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன், ஏற்கனவே இட்லிலையும் சால்ட் இருக்குது, அதே போல் அந்த ஃப்ரை பண்ண மாவுலேயும் வந்து சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் இதில் வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க. சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து சுகர் ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரை ஒரு 1/4 கப் தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சுல, இதில் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது இது நல்லா அந்த சாஸ் வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட இட்லி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.